அதான் அம்மா சொல்லிச்சு யாரோ சுக்காமல்லி யாரோ இது லவ் பண்ணிக்கலாமா சொல்லிச்சு அம்மா. அம்மாச்சி வேணாம். அதான் அம்மா சொல்லிச்சு. சரி சரி. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு த அம்மா ஃப்ரம் தேனி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாத்தா வீட போய் வ்ளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இதான் பதிவு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இங்கே நம்ம வீட்டில் ஃப்ரீயாக நம்ம மரத்திலே பிடிக்கிற கீரை பொரியல் பண்ணுறோம். ஆமாம் வாங்க நேர்களே, கீரை பொரியல் போட்டு சாப்பாடு போட்டு தெரிஞ்சா அப்படி பொரியல் பண்ணி கீரை சாம்பார் பண்ணிடுமா கொஞ்சம் எடுத்து சாம்பார் பண்ணோம்ல பண்ணலாம். சரி சரி. கீரை பொரியல் பண்ணுறீங்களா? பொரியல் பண்ணலாம், காரக்குழம்புல கூட போடலாம். நம்ம கையில் தான். சரி அப்போ தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வருவா. போயிட்டு வா. நேற்று ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா? அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வீடியோ போடணும். vlog வீடியோ போட்டே ஆகணும். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ நம்ம வெளியே போய் தான் வீடியோ போடணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பண்ணுங்க. வெளிச்சம் சரி நான் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வரேன். போய் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு தாத்தாவை போயிட்டு மம்பளுத்துட்டு ஃபன் பண்ணிட்டு இன்னைக்கு மஜா பண்ணுறோம். வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகிறோம். ஓகே கைஸ். அம்மாச்சிங்க நேற்று போட்ட வீடியோ நல்லா இதாகிடுச்சு. எல்லாரும் பார்த்தாங்க நம்மள. அம்மாச்சியில் நிறைய பேர் பார்த்துறாங்க. அம்மாச்சி ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? A few minutes later. மாட்டு புல்லர் போட்டேன். சரி. கிணறு வெட்டி வாழைக்காலம் வெட்டினேன். 20 வயசுல ஓடி ஈடி விளையாட மாட்டியா? ஓடி விளையாண்டு ஊத்து பண்ணேன். இப்போ நடக்க மாட்டாங்க உட்காந்துட்டு. ஓடி ஆடி விளையாட்டிங்க. ஆமாம். அந்த காலத்து என்ன தத்தை சாப்பிடுவ? இந்த காலத்து சோறு தான். சோறு களி. இந்த நாங்கள் சாப்பிடுவோம் பிரியாணி சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி இல்லைல்ல. சோள கஞ்சி கேவகளி, கம்மஞ்சோறு சாம்சோறு. சரி. அதையும் சாப்பிட்டு வந்தேன். காலத்தில் வேறு சோளத்தை உடச்சி பிரித்து குழச்சி தெல்லி அப்படியே குருணையை போட்டு வந்து வேக வச்சு சாப்பிடுவோம். வெளியூரில் வேலைக்கு போறீங்க? வெளியூர் கொடிக்காடு கடங்கு ஓட்டினேன். அப்போலாம் எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு? 3 ரூபா 4 ரூபா. 3 ரூபா 4 ரூபாயா? அப்போலாம் 4 ரூபாலாம் இருக்கும். 4 ரூபா 30 எல்லாம் இருக்கு. நாலு 50 காசு 4 ஆல்ஸ் முட்டை இருக்கா? இதெல்லாம் வாங்கியிருக்கேன். புளி முட்டை வாங்கியிருக்கேன். அந்த காலத்தில் காசுக்கு இது இல்லை. அந்த காலத்தில் அறுது. ஆமாம் ஆமாம். அந்த காலத்தில் இடம்லாம் எவ்வளோ? ஒரு சென்ட்லாம் 10 50 ரூபா 100 ரூபா. வாங்கவே மாட்டாங்கப்பா. வாங்கவே மாட்டாங்க. நம்ம போயிட்டு வேலை செய்வோம். ஆமாம். வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் சின்னமனூர்ல அப்பெல்லாம் வயல் மாதிரி இருந்திருக்கு. காடு மாதிரி. கரெக்ட் மாதிரி. இப்போதான் அந்த வீடு கட்டி பெட்ரோல் பம்ப் போட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம போனோமே பாளையம் ரோடு, அதெல்லாம் எப்படி இருந்தது? ஆனா இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. வயலா தான் இருக்கு. அது மட்டும் இன்னும் அப்படியே விட்டுருக்காங்க. அது எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்கு. இந்த சின்னமனூர் தான் இது பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும் கட்டி. அதாவது சென்னையில எப்படி சென்னைக்குள்ள வருவல? சென்னையில எப்படி இருந்தது அப்பெல்லாம்? சென்னையில நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த மாதிரி கட்டடம் இருந்ததா? அவ்வளோ இருந்திருக்காதே. கொஞ்சம் தான் இருந்திருக்கும். சின்ன வயசுல அம்மாச்சி காணாம போயிடுச்சு. ட்ரெயினில் விட்டு. ஒரு டக்கில் ஏற்றிய வேற டக்கில் ஏற்றியாப்புல. சரி. நானும் ஒரு டக்கில் ஏற்றேன். எப்பா கீழே இறங்கி வண்டி அடுத்த டக்கில் இப்போ நின்றுருக்கு. நிற்கவே அப்படியே இறங்கி வேண்டாம். ஆமாம் ஆமாம். நானும் கூப்பிட்டு வந்துட்டேன். கையில் மஞ்சள் போய் வச்சுங்கன்னு நான் சின்ன பையனை வந்துட்டு அம்மாச்சி ஏற சொல்லிட்டு கீழே இறங்கிச்சு. அப்புறம் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வந்து அது அங்கேயே நின்றுது. அது வரைக்கும் எங்கேயும் போகாமல் அங்கேயே நின்றுது காய்ஸ்.
கரெக்டாக வந்து பிடிச்சாச்சு. அதான் அந்த அடுத்த ஸ்டேஷனில் நிற்கும் அப்படியே இறங்கிட்டாப்புல. நானும் இறங்கி அப்படி கூப்பிட்டு வந்து ஒன்றா இறங்கிட்டான். ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. அதான் கட்டை போய் தூக்கினேன் வாங்கினேன். அந்த காலமா இல்லை ஏற்றதா இப்போலாம் சாப்பிட்றது சரி எல்லாம் களி கம்மங்கூழ். ஆமாம், சோளச்சோறு, கேப்பகளி, கருவாட்டு குழம்பு மாவடி சின்ன நூறு வேலைஞ்சிட்டு வந்து ஒரு 50 ரூபா 50 ரூபாய்க்கு நெல் குண்டை வாங்கி தூக்கிட்டில் போட்டுட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்து கஞ்சி ஆச்சு குடித்தோம் அந்த காலத்தில். ஆமாம், அந்த காலத்தில் இந்த சந்தை அதெல்லாம் இருந்துதா? அப்படியே வெளியே போயிட்டு வாங்கிட்டு காட்டுக்குள்ளேயே காட்டிலேயே வாங்கிட்டு பறக்கிட்டு மார்க்கெட்டில் துருணைக்கு நெல் கொடுக்குறேன் எல்லரிசி வாங்க வழி இருக்காது. எல்லரிசி வாங்க அப்போலாம் பெருசு அதெல்லாம் பெருசு குருணையத்து வாங்கி குண்டு மொத்த குருணையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வருவான். சரி அந்த காய்ச்சி பிடிச்சிட்டு பழையபடி சின்ன ஊற்றிட்டு அந்த வேலைக்கு போவோம். அங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கியா? கேரளா அந்த கும்ளி அங்கிட்ட போனோம் வேலைக்கு. கரெக்ட், அந்த பக்கம் போயிருக்க. என்ன வேலை பார்ப்போம் அப்படி போய்? ஏலத்தோட்டம் பழம் எடுக்கணும், வேலைப்பழம். சரி, வேலைப்பழம் எடுக்க சித்தாளுக்கு பெரியாள் களை வெட்டுவாங்க. நாங்கள் சித்தாள் அந்த நேரம் சித்தாள் ஏலப்பழம் எடுத்துட்டு வந்து உடனில் விட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. உடனே போட்டு அது மட்டுமா இல்லை எல்லா வேலையும் பார்ப்பீங்களா? எல்லா வேலையும் இந்த வயலுக்கு வெட்டி விடுறது இந்த மாதிரி ஏலப்பழம் எடுக்கிறது போவோம். ஆம்பளை பெரிய ஆளுங்க களை வெட்டுவாங்க. ஏலக்கடையில் போய் களை வெட்டுவாங்க. அப்ப அம்மாச்சி கூட்டு போய் அம்மாச்சி வீட்டுல இருக்குமா? அம்மாச்சில நீங்க மட்டும் கல்யாணம் முடிய சின்ன பிள்ளைலப்பா. எத்தனை வயசு தா? சின்ன பிள்ளை 20 வயசு அந்த மாதிரி. 20 வயசுல இல்ல, இன்னும் சின்ன வயசுலயா? ஆமா. அப்பா இறந்துட்டாரு. கிடைக்கல, கஞ்சி அடிக்கல, வறுமையில காய்ச்சி கூட்டு போனாங்க ஏலக்காலத்துல. சரி, சேலத்தோட்டத்துக்கு குருணை கொடுப்போம். வாரத்துக்கு சோள குருணை கொடுப்பாங்க. சரி அதை வாங்கி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சோள குருணை கொடுப்பாங்க. ஒரு அரைப்பு தேய்ச்சி கொடுப்பாங்க. ஐயோ, அது வாங்கிட்டு வரணும். அதை அந்த அச்சத்தில் கொடுத்து வாங்கிட்டு வந்து சோளைக்கு காய்ச்சி. அப்படி போகிற இடத்துல அந்த மாதிரி. ஆமாம். அப்போ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க? அதை தான் 18 20 25 22 23 வயசுல கல்யாணம். அதான் அம்மா சொல்லிச்சு, யாரோ சுக்காமல்லி யாரோ இது லவ் பண்ணிக்கலாமா சொல்லிச்சு அம்மா. அம்மாச்சி வேணாண்டிங்களாமா? அதான் அம்மா சொல்லிச்சு. சரி அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும்னு. சரி, அக்கா ஒரே முயற்சி. யாரு? இந்த சிலும்பாய் கிழவி, சிலும்பாய் பாட்டி. சத்தம் போட்டு வச்சு இப்போ அந்த அவங்களாம் இருக்காங்களா அந்த பாட்டி? இறந்து போயிட்டாங்க. எப்போ அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்களா இல்லை லேட்டாக இருந்தாங்களா? வயசாக தான் இருந்தாங்க. அப்போலாம் அந்த சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, முறை பொண்ணு அக்கா பொண்ணுன்னு. அந்நியத்தில் முடிக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், பார்த்துக்கோ அக்கா பொண்ணு அப்படி இப்படி சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. 100 ரூபா கொடுப்பேன் வருஷத்துக்கு. பொண்ணுக்கு 100 ரூபா வருஷம். பொண்ணுக்கு பொருள் கொடுத்து 100 ரூபா கொடுத்து அவங்கள வாங்கிட்டு போட்டு மகளுக்கு அதை போட்டு கல்யாணம் முடிச்சாரு. நீங்கள் இருக்கும்போது எப்போ அப்பா இருந்தார்? சின்ன வயசுல இருக்கும்போது? கல்யாணம் முடிக்காதுக்கு முதல்ல இறந்து போனாப்புல. எப்படி? பாம்பு கடிச்சு இருந்தது. பாம்பு கடிச்சா? காட்டில் போய் மகளி பிடிங்கி மகளிக்குள்ள இருந்து பாம்பு கடிச்சு. அவர் எப்படி அப்படி அப்பயே ஹைட்டாக இருப்பாரா? அவர் வளர்த்தியான நம்மளுமே வளர்த்தியா? வளர்த்தியான பேர் கூண் வளர்ச்சி. கூணா இருக்கு.
அப்புறமா தான் அம்மா தான் கண்ணு தெரியாதவங்க தான் ஏன் கண்ணு தெரியாமல் நான் அந்த 10 வருஷம் சாப்பாடு போட்டு செல்லும்பாய் பாட்டி நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டோம். அது இங்கே உட்காந்துக்கிறோம். அது வழியில் அது முடியாமல் கிடந்துச்சு. சரி மகன் சோறாக்கி கொண்டு போச்சு அம்மாச்சி. அவங்க அப்பாவை வந்து முடியாமல் இருந்தாப்புல சோறாக்கி கொண்டு போச்சு. வழியை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சரி சரி அப்படியே போய் சேர்ந்துட்டாங்க. இந்த காலத்தில் நல்லா ஒற்றுமையாக இருந்திருக்கும். ஒற்றுமை நல்லா ஒற்றுமை. இப்போதான் எல்லாம் இப்போத்தே நெய்யாரும் நாளாலும் போகணும். இப்பெல்லாம் வாங்கணும் பிரச்சனை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். ஆமாம் ஒற்றுமை இருந்தாங்க. ஆமாம். எப்போ அந்த காசுலாம் வந்ததோ பணம் அதிகமாகிச்சோ அதிகமாகிச்சோ இது பெரிய ஆமாம் ஆமாம் நம்மளால முடிஞ்சு ஆகல அப்படின்னு நான் பேசக்கூட இது பார்க்குறாங்க இது பார்க்குறாங்க. ஆமாம். அந்த காலத்தில் ஒற்றுமையாக வேலைக்கு போய்ங்கன்னு சாப்பிட்டுங்கன்னு கரண்ட்லாம் இருந்தது தப்போ கரண்ட்லாம் இருந்த அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ உங்க அப்பா காலத்துல தான் கரண்ட் இருந்திருக்காது. இல்ல உங்க காலத்துல இருந்திருக்கு. எங்க அப்பா காலத்துல கரண்ட் இல்லாம நாங்க சின்ன பிள்ளைங்க கரண்ட் இல்லாம தெரிஞ்சு. சரி கொஞ்சம் வயசாக நேரம் பிறகு கரண்ட் வந்து ஒரு பஸ் வந்துச்சு. ஆமா அந்த கட்டம் போட்ட பஸ் நான் பார்த்துருக்கேன். பஸ் வந்து அப்படியே சின்னூருக்கு இங்கேருந்து நடந்து நம்ம சின்னூருக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் வேலை செஞ்சுட்டு வந்து அங்கேருந்து நடந்து வந்து வீட்டில் வந்து கஞ்சி குடிக்கணும். சைக்கிள் வாங்கினல தாத்தா? அப்பெல்லாம் சைக்கிள் நடந்தே போனோம். நடந்தே போய் வேலை செஞ்சுட்டு 5 மணிக்கு வேலை விடுவாங்க. சரி வேலை செஞ்சுட்டு வந்து கடையில் வந்து மார்க்கெட்டில் குருணையை வாங்கிட்டு தூக்கிட்டு போட்டுட்டு வந்து பொம்பளை வீட்டில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா வந்து எனக்கு கொடுத்து சோறாக்கி சாப்பிட்டேன். ஐயோ அங்கேருந்து வந்தால் விடிஞ்சிருமே 2 ஹவர் 3 ஹவர் ஆகும் வரதுக்கு. 2 மணி நேரம் சும்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரி போனோம் வருவோம். லிஃப்ட் கட்டலாம் வர முடியாது. மாட்டு வண்டியில் எடுத்துட்டு வருவாங்க. எதுவும் இல்லை கருதலுக்கு போனாலும் அப்படித்தான். அப்போ தூரம் போயிட்டு எப்படி வருவீங்க? உள்ள பாலத்து வரைக்கும் போய் நடந்து போவோம். கருதலுக்கு அந்த நெல்லை சமந்துக்கிட்டே வந்து நான் வந்து நீ வந்து ஓடுறது திட்டு ஓடி சின்ன வயசுல சின்ன வயசுல ஓடி வீட்டுக்கு வர்றது நெல்லை சமந்துக்கிட்டே. காய்ஸ் நம்ம ஊர்ல இருந்து பாளையத்துக்கு 15 கிலோமீட்டர்ல தாத்தா. இங்க இருந்து சின்னமனூர் 7 கிலோமீட்டர், சின்னமனூர் வந்து 10 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் நடந்து வருவாங்களாமா. நடந்து கருதாரத்துக்கு களத்துல விட்டு அடிச்சு தூத்தி கூலியை வாங்கிட்டு நாளுக்கு 4 மணி கூலியை வாங்கி வாங்கிட்டு யார் வீட்டுக்கு போற முதல்லன்னு சொல்லிட்டு வருது. வீட்டுக்கு நடந்தே வரலாம். அந்த காலத்து அப்படிலாம் இருந்துருக்கும். அப்படி கஷ்டப்பட்டோம்ப்பா நாங்கெல்லாம். இப்போ என்னப்பா கவர்மெண்ட் ஆட்சி கொடுக்குது, பருப்பு சீனி கொடுக்குது, என்னென்ன சலுகை பண்றாங்க. ஆமா சாப்பாடு பொங்கல் காசு கொடுக்குறாங்க. ஆமா என்னப்பா கேசு கருணாநிதி கேசு கொடுத்தாரு. கேசு வாங்கி நாங்கள் வச்சுட்டு என்ன கொடுத்தாலும் அந்த காலத்துல எல்லாம் ஒற்றுமையா பாசமா இருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி இல்லையா தயாதா? எல்லாம் தான் இந்த காலத்துல அவளை ஒற்றுமையா இருந்தான். இந்த காலத்துல நீ இந்த காலத்துல நல்லா ஓடி ஆடி விளையாடுறதே இல்லை. கௌரவம் பண்ணிட்டு ஆமா பணம் ஆமா பேசுறது கூட கூலி கேட்குறாங்க. எல்லாம் அப்படி வளர்ந்துட்டாங்க. அம்மாச்சி வேலைக்கு போயிடுச்சா? வேலைக்கு போயிடுச்சு. ஸோ காலையில வேலைக்கு போயிடுவாங்க. 7:30 வேலைக்கு போயிடுவாங்க. போயிடுவேன். கஞ்சி ஆச்சு குழம்பு வச்சு தண்ணி எடுத்து தண்ணி வந்துருச்சு. சரி அதை பிடிச்சி ஊற்றிட்டு போயிட்டா 7 மணிக்கு போயிடுச்சு. சரி சரி என்ன செலவு இல்லாமல் சரி சரி வீட்லேயே இருந்தாங்க கஷ்டம் இல்லை. ஆமாம் நேற்று போயிடுச்சு வேலைக்கு? நேற்று போயிடுச்சு. இன்னைக்கு போயிருக்கு. 300 ரூபா ஒரு நாளைக்கு. இன்னைக்கு போயிட்டு 4:30 வருமா? 4 மணிக்கு வந்துடும். 4:30. சார் தாத்தா வீடு அந்த காலத்தில் திருநதான்
ஒரு வீடு வச்சா ஒரு திருநீ கட்டுருவாங்க கைஸ் எல்லா வீட்லேயும். அந்த அந்த கோட்ரு அந்த ரோடு அது கோட்டூரா அது அந்த கோட்டில் தூண் வச்சு சூப்பராக கட்டுருவாங்க அந்த இது மாதிரி திருநை போட்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஹாலு இதுதான் தாத்தாவோட ஹாலு. பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. ஸோ இதான் கிச்சனு. அண்டா பார்த்தீங்களா கிச்சனு. இது வாஷ்ரூமு, கதவே இல்லை, ஷால் போட்டுப்பாங்க. ஸோ தான் இந்த வீட்டில் லைட் இல்லை. என்ன சாமி ரூமில் லைட் இல்லையா? பாத்ரூமில் கதவே இல்லை. ஸோ ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வீடியோ. ஓகே பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ கேஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ ஓகே டாட்டா சொல்லிடு. டாட்டா கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.